முருகனுடைய பிறப்புக்கான காரணமே சூரபத்மன் தான். சூரபத்மன் ரொம்பவே கொடிய அரக்கனா இருப்பான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் சிவபெருமான் அவரோட நெற்றி கண்ணில இருந்து தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி சரவண பொய்கை ஆற்றில போய் படும். அந்த சரவண பொய்கை ஆற்றில 6 தாமரை மேல அந்த தீப்பொறி தூள் தூளா விழுந்துரும். அந்த தீப்பொறி தூள்கள்ல இருந்து ஒரு சின்ன குழந்தையா முருகப்பெருமான் பிறப்பாரு. 6 முகத்தோட 6 குழந்தைகளாக பிறப்பாரு. சரவண பொய்கை ஆற்றுல 6 தாமரை பூக்கள் மேல 6 குழந்தைகள் இருப்பதை கார்த்திகை பெண்கள் பாக்குறாங்க. 6 கார்த்திகை பெண்களும் 6 குழந்தைகளை தூக்கி வளர்க்குறாங்க. 6 குழந்தைகளை தூக்கிய 6 கார்த்திகை பெண்களுக்கும் தன்னுடைய பெற்ற குழந்தையே எடுத்தது போல அப்படி ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. அந்த 6 கார்த்திகை பெண்களுமே திருமணம் முடிக்காத ஒரு கன்னி பொண்ணுங்க தான். ஆனா அவங்களுக்கு இந்த குழந்தையை தூக்குன உடனே அவங்கள அறியாமையே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட தாய்ப்பாலை கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 6 வயசு வரை கார்த்திகை பெண்கள் தான் வளர்க்குறாங்க முருகனை. பெற்றெடுத்த குழந்தையை எப்படி வளர்ப்பாங்களோ அதே போல கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்குறாங்க.